மாப்பிள எந்திரிக்க மாட்டேறாங்க மாப்பிள. நாடி துடிப்பு இல்லாம தான் இருக்கு. இல்ல அப்பத்தா நம்மளை விட்டு போயிருச்சு மாப்பிள. அப்பா ஏந்திரி அப்பத்தா ஏந்திரி. எந்திரிங்கம்மா பாட்டி எந்திரிங்க பாட்டி. அப்பா என்னை விட்டு போனதுல இருந்து நீ தானே அப்பத்தா வளர்த்த. அந்த இடத்துல என்னை விட்டுட்டு அநியாயமா போயிட்டியே அப்பத்தா. ஆமா எந்திரிக்க சொல்லு மாமா. மாப்பிள அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. கண் முழிச்சு பாருப்பத்தா. டீ நீங்க சொன்ன மாதிரியே நல்லா சமைக்க கத்துக்கிட்டேன் பாட்டி. எந்திரிங்க பாட்டி. இல்ல நம்ம குடும்பத்தோட ஆலமரமே சாஞ்சிருச்சே மாப்பிள, என்ன பண்றது? எப்படியாவது எந்திரிக்க சொல்லுங்க மாமா. வீட்டு கொலசாமி அப்பத்தா, நீ அநியாயமா விட்டுட்டு போயிட்டியே அப்பத்தா. அப்பத்தா என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு மாமா. நிஜமாதான் கூப்பிடுறாங்க. சேது உன்னேதான்டா. நீ இன்னும் சாகலையா? எதுக்கு சேது சாகணும்? இன்னும் 100 வருஷத்துக்கு வைரம் பாஞ்ச கட்ட மாதிரியே இருப்பேன்டா. இம்பிட்டு நேரம் எழுப்புறப்ப எந்திரிக்காம இருந்தா இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? செத்த மாதிரி நடிச்சேன்டா. மாப்பிள கிளவிக்கு குசும்ப அப்பத்தா நடிச்சியா? ஆமாடா. காலையில அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து தேய்ச்சியே எனக்கு எப்படி பண்றேன்னு பாக்கணும் தான்டா நடிச்சேன். இவன் மேல உள்ள பாசம் அதிகமா என் மேல உள்ள பாசம் அதிகமானு சும்மா சோதனை பண்ணி பார்த்தேன். கூடி பேரனுக்கு என் மேல பாசம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பத்தாவுக்கு ஒண்ணுன்னா பதறிட்டியடா ராசா. பேரனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு ஐயா. குடும்பத்துக்கு கொலசாமியே நீந்தான்னு சொன்னியே, அதை கேட்ட உடனே என் மனசே குளிர்ந்து போச்சுடா. அப்புறம் கோவத்துக்கு உன்னைய டேய் நான் குத்துனேன்னு வை, நீ தாங்க மாட்டடா. இப்படி என் குத்து சாக்குறதடா. குத்ததுக்கு அழுடினா நான் உன்னை சமைக்க சொன்னது தானே சொல்லணும். வேற எதுவும் சொல்ல தெரியாதா உனக்கு? என் பேரன் என்ன சொல்லி அழுதான் தெரியுமா? மத்தவங்கெல்லாம் வாய்க்குள்ளே அழுதிகளாக்கும். சுத்தமே இல்லையே. புறப்படுவோமா? நல்லக்கோட்டையில ஒரு சடங்குக்கு போனோம். நேரமாச்சு. முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அப்பத்தா இப்படி பண்ணிட்ட. அப்பப்ப சோதனை போடணும் கருப்பு. அப்பதான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நடிச்ச வா போலாம். ஏன்டா அப்படி கடுகடுன்னு பேசுற? இது இங்க இருந்து வரணும்னு தோணுச்சுன்னா வா, இல்லாட்டி உன் மனசுக்கு எது தோணுதோ அதை செய். நான் வரட்டுமாடா? சரியாப்பத்தா பாத்து போ. வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, முதல் முறையா வந்துட்டு போறீங்க. பிள்ளைங்களுக்கு திருநீர் போட்டு போங்கம்மா. அதுவும் சரிதான். வா வசந்தி. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்பத்தா. நல்லா இருப்பப்பா. நான் எல்லாருக்கும் வரட்டுமா? போயிட்டு வாங்க. அனுப்பிச்சு விட்டு வாங்க மாப்பிள்ள. நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். அம்புட்டம் விஷம் பாருங்க. செல்ல பாண்டி யாரோ கூப்பிடுறாங்க அத்த. நீங்க இருங்க, நான் பாத்துட்டு வரேன் மாப்பிள்ள. வாங்கண்ணே. உன் புருஷன் வீட்டுல இருக்கானா இல்லையா? அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. மருமகன் மறு வீட்டுக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் மெதுவா பேசுங்கண்ணே. வீட்டு கொடுக்குறப்ப 2 3 கேட்க தெரியுதுல்ல. சரியான நேரத்துல பணத்தை கட்ட தெரியாதா? வீட்டுக்கார கூப்பிடுமா, எனக்கு இப்ப பணம் வேணும். எப்படி இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுத்துட்றேன்னு. இதுக்குத்தாம்மா உன் புருஷனுக்கு நான் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லாரும் கையில காலில் விழுந்து பணத்தை வாங்கிட்டு என்ன சுத்தல்ல விடுறீங்களா? இல்லன்னு அப்படிலாம் பண்ண மாட்டோம். சாயங்காலத்துக்குள்ள எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன்னு. உன் புருஷன்கிட்ட என்ன ஆச்சு தம்பி? சீட்டு பணம் கட்டணும். நான் வேணா கரெக்டுமாத்த? காசெல்லாம் இருக்கு தம்பி, குடுக்கறதுக்கு தான் மறந்துட்டேன். இங்கெல்லாமா நான் கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி. சேதுவா? தம்பி நான் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க தம்பி தானே? அங்க நடந்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. மேடம் நான் உடனடியா வர்றேன். இல்ல நான் வெளியே போயிட்டு வரேன். என்னங்க ஏதாவது பிரச்சனையா? போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க. பக்கத்துலதான் வந்துடுறேன். அத்த வர்றேன் அத்த. மாப்பிள்ளை கிட்ட எந்த மாதிரி அசிங்கப்பட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா அத்த? எல்லாம் அப்பனை சொன்னி தமிழ். காசு விஷயத்துல கொஞ்சம் கூட நாணயமே இல்ல. இது போலீஸ் ஸ்டேஷன்லயே போச அடிக்கிறாரு. பேர்பட்ட குடும்பத்துல இருந்து வந்து என்னடா காரியம் பண்ற? தம்பி ஒரு வெகுளி. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? நீ சல்லித்தனமா இப்பேற்பட்ட விஷயத்த பண்ணி வச்சிருக்க. டேய் பண்ண வேலைக்கு உள்ள போட்டு ரிமாண்ட் பண்ணணும் தான் எஸ்பி கிட்ட சொல்லி இருந்தேன். அவன் உங்க குடும்பத்து ஆளுன்னு தெரிஞ்சப்புறம் வான் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் அவனை வெளியே அனுப்புறேன். இதுக்கு புத்திமதி சொல்லி இனிமேட்டாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எடுக்க வேண்டிய நடவடிக்கைய நாங்க பாத்துக்கிறோம். நேற்று இப்படி நடக்காதுன்னு லெட்டர் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. ஏயா அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. வர்றேன் மேடம். அவனை கூட்டிட்டு போங்க. இது என்னையா ஆச்சு? போஸ் இப்படி இழுத்துட்டு வர? கோவத்துல இவனை அடிக்காம விட்டதே தப்பு. ஆமா இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? இம்புட்டு தூரம் கோவப்படுறதுக்கு அவன் என்னையா பண்ணா? போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட. அப்ப
அப்பாவோட முகத்துக்காண்டி நான் உத்தரவாதம் கொடுத்ததுக்காண்டியும் வெளியே விட்டுருக்காங்க இவனை. இனிமேட்டாவது இவனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி பல்ல கழட்டிடுவேன். இந்த பொம்பளை பிள்ளைகிட்டயாவது வம்பு வச்சுக்கிட்ட தோலை உரிச்சிடுவேன். மன்னிச்சிருங்க சின்னம்மா, நம்ம வீட்டுல ஒருத்தன் இந்த காரியத்தை பண்ணதுனால எனக்கு கோவம் வந்துருச்சு. கேட்டாவது ஒழுங்கா இருக்க சொல்லி நீங்களாவது புத்திமதி சொல்லுங்க உங்க மகனுக்கு. வர்றேன் சின்னம்மா. நான் எதுவுமே பண்ணலம்மா, அவங்க கிட்ட நான் மணி என்னன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி அடிக்கிறாங்க போச. கேட்டவனே, உன் வாழ்க்கையில நான் என்னென்னமோ பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன், நீ என்னடானா ரோட்ல நிக்கிறவ கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. 2 நிமிஷம் சொல்றேன், முதல்ல ஒழுக்கமா இருக்க பாரு. இந்த மாதிரி காரியம் பண்ணி யானை தன் தலையிலே மண்ணை போட்டுக்குமா, அந்த மாதிரி பண்ணிக்கிற சொல்லிட்டேன். இதனால் அமைதியா இரு, புரியுதா? கருப்பு கிட்ட சேது நடந்ததெல்லாம் சொல்றாரு. சேது சொல்லிட்டீங்கல்ல உங்க சின்னம்மா கிட்ட, அவங்க சொல்லிப்பாங்க. நினைச்சு கோவப்படாத மாப்பிள. இத நினைச்சா என் மனசு ஆற மாட்டேது. ஏதோ தமிழ் விஷயமா சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது அது? என்ன விஷயம்னு சொல்லு மாப்பிள. வீட்டுல அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன மாப்பிள சொல்ற? இந்த வீட்டுல இருந்தப்ப 2-3 ட்ரிப்பு கடங்காரங்க வந்து சத்தம் போட்டாங்க. ஒரு ட்ரிப்பும் அத்தை சமாளிச்சு சீக்கிரத்துல கொடுத்துட்றேன்னு சொல்றப்ப எனக்கு மனசு கொஞ்சம் சங்கட்டமா இருந்துச்சு மாமா. இப்ப உங்க மாமனாரு செல்லப்பாண்டி கொஞ்சம் கோக்குமாக்கான ஆளுதான். இனிட்டி காசு வாங்கிருவாப்புல, திரும்ப கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சியும் இருக்காது. அவ்வளவுதான் அத்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் இவ்வளவு கஷ்டம். இன்னும் கட்டி கொடுத்தப்பயாவது திருந்தணும். அவர் திருந்துறான்னு பாப்போம் மாப்பிள்ள. அத்தை கிட்ட போய் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு நான் மொத்தமா அடைச்சிடுறேன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க மாப்பிள்ள? நடந்ததெல்லாம் சேது சொல்றாரு. வைராக்கியமான ஆளு, வறுமையில இருந்தாலும் சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறவங்க. பேர்பட்டவங்களுக்கு காசு வேணான்னு சொல்றது ரொம்ப ஈஸி மாப்பிள்ள. புரியுது மாமா, என்ன இருந்தாலும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு என்னால சாதாரணமா விட முடியல. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமாமா. இல்ல அவங்கதான் வேணான்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி பண்றது? அவங்க கடனை நம்ம அடைக்க வேணாம், ஆனா அவங்களா அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்கலாம்ல மாப்பிள்ள. சொல்ற அத்தைக்கு சின்ன ஹோட்டல் வச்சு கொடுக்கலான்னு பாக்குறேன். புரியலையே மாப்பிள்ள, அத்தை வேற நல்லா சமைப்பாங்க. சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுத்தோம்னா அதுல வர்ற வருமானத்துல கடனை எல்லாம் அடைச்சிடுவாங்கல்ல. இல்ல ஐடியா மாப்பிள்ள. அதுக்கு ஒரு இடமும் பார்த்து வச்சிருக்கேன் மாமா. அங்க ஒரு வயசானவர் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. வியாபாரம் ஆகுற இடம் தான். அவரால் தனியா சமாளிக்க முடியலன்னு மூட போறேன்னு சொன்னாரு. அந்த ஹோட்டலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது மாமா. எனக்கு ஒரு உதவி பண்றியா? என் கணக்குல ஒரு 5 லட்சம் ரூபா நம்ம கணக்கு பிள்ளை கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரியா? விஷயமா மாப்பிள்ள? நான் பேசி வாங்கிட்டு வரேன் மாப்பிள்ள. ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அப்பாவுக்கும் இது தெரிய வேண்டாம். வரும்போது நானே சொல்லிக்கிறேன் மாமா. உன் பேச்ச மீறுவேனாயா? சரியா? கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.